உறவுகள் நம்மளுக்கு மதிப்பு கொடுக்கல, மரியாதை கொடுக்கல, என்கிட்ட அன்பா பேசல, என்ன கேவலமா நடத்துறாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்டிங் நேச்சர் நம்மளுக்கு இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறது என்னைக்காவது ஒரு நாள் அனலைஸ் பண்ணிருப்போமா? இப்ப நீங்க ஒரு கணவன் மனைவியா இருக்கலாம், இல்ல காதலர்களா இருக்கலாம், ஒரு ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், இல்ல பிள்ளைகளா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். நீங்க உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு குடுக்குறீங்களோ, அந்த அளவுக்கு தான் அடுத்தவங்க உங்களுக்கு மதிப்பு குடுப்பாங்க. நீங்க எந்த அளவுக்கு உங்கள லவ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு தான் அடுத்தவங்க உங்கள லவ் பண்ணுவாங்க. சோ, சேஞ்ச் ஷுட் கம் ஃப்ரம் இன்சைட், நாட் ஃப்ரம் அவுட் சைட். நீங்க எந்த அளவுக்கு உங்கள நேசிக்கிறீங்க? என்னங்க என்ன நான் போய் எப்படிங்க நேசிக்க முடியும்? ஐ லவ் யூ நான் என்ன நானே ஹக் பண்ணிக்க சொல்றீங்களா? அப்படின்னு கேட்பீங்க. அப்படி இல்ல. நீங்க உங்களுக்கு நீங்களே என்ன பேசிக்கிறீங்க? நீங்க உங்கள பார்த்தே நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க உங்களுக்கு தேவையான விஷயங்கள எப்படி செஞ்சுக்கிறீங்க? எல்லாமே நான் சரியா தான் பண்ணிட்டு இருக்கேனே! அப்படின்னு சொல்லுவீங்க. நான் உங்ககிட்ட சில கேள்விகள் கேட்கிறேன். அதுக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நீங்க அந்த மாரி உங்களுக்கு நீங்க சரியா பண்ணிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. அதனால தான் வெளிய அது வெளிப்படுது. இந்த வீடியோவ ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஹைப் பண்ணிட்டு இந்த வீடியோவ பாருங்க. வணக்கம். என் பேர் எஸ். லாவண்யா. பேய்க்குட்டு மூவியோட டைரக்டர். குளிச்சுட்டு வரீங்க. கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறீங்க. என்ன என் மூக்கு இப்படி இருக்குது? என் வாய் எப்படி இருக்கு? இந்த இடத்துல ஏன் ஒரு கருவளையம் வந்தது? இந்த இடத்துல ஏன் ஒரு மரு வந்தது? இந்த இடத்துல ஒரு ஸ்கார் இருக்கு. இது எப்ப போகும்? இங்க ஒரு பிம்பிள் இருக்கு. அது ஏன் இப்படி வந்திருக்கு? எப்ப பார்த்தாலும் பிம்பிள் வந்துகிட்டே இருக்கே. இந்த முடி பாரு ஏன் கம்மியா இருக்குது? இது ஏன் வளரவே மாட்டேங்குது? இததானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. பொய் சொல்லாம சொல்லுங்க. கமெண்ட்ல எனக்கு ரிப்ளை பண்ணணும் நீங்க. இததான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. 100% நான் சொல்லுவேன். அதே மாதிரி இது உங்கள பத்தின ஒரு அசஸ்மெண்ட் நீங்க பிசிக்கலா சொல்றது. மத்தபடி உங்களுக்கு மனசுக்குள்ளார ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். கவலை இருக்கும். ஓகே. அத யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இல்ல உங்கள நீங்களே ஒரு ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறது. இல்ல உங்கள நீங்களே ஒரு கில்ட்டா ஃபீல் பண்றது. உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒரு நெகட்டிவான ஒரு எமோஷன்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த எமோஷனலாவும் நீங்க உங்கள நீங்களே டார்ச்சர் பண்ணுவீங்க. எங்கேயாவது டிராவல் பண்ணும்போதோ, இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து நீங்க ஒரு பீச்சுக்கு போயிருக்கீங்க. ஓகே. இல்ல ஒரு கோயிலுக்கு போயிருக்கீங்க. எனிவேர் ஒரு வாக்கிங் போறீங்க. உங்க உணர்வுகள நீங்க கவனிச்சு பாருங்க. உங்களோட எமோஷன்ஸ் கவனிச்சு பாருங்க. உங்கள நீங்களே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா? ச்சே! அன்னைக்கு நான் ஏன் அந்த மாரி பேசினேன்? நான் பேசுனதுனால தான் இந்த மாரி ஆயிப்போச்சோ! என் மேல தான் தப்பு. இந்த மாரி கில்ட். என்னால தான் இந்த மாரி ஆயிடுச்சு. இன்னொன்னு உங்கள பார்த்து நீங்களே குறை சொல்றது. உனக்கெல்லாம் அறிவே கிடையாது. நீ எல்லாம் சரியே கிடையாது. நீ சரியா இருந்தா இதெல்லாம் சரியா தான வரும். உன்னால ஒரு தடவ கூட ஜெயிக்க முடியாதா? அப்படி. இன்னொன்னு ஒரு தாழ்வு மனப்பான்மையா யோசிக்கிறது. எனக்கு இதெல்லாம் பண்ணவே முடியாது. என்னால இதெல்லாம் முடியாது. நான் எவ்வளவுதான் படிச்சாலும் என்னால பாஸ் பண்ண முடியாது. இவன்லாம் பாஸ் பண்ணிடுறான். நான் எங்க பாஸ் ஐயோ! இவ்ளோ ரூபாய் சம்பாதிக்கிறதா? ஒரு மாசத்துக்கு 1,00,000 சம்பாதிக்கிறேன். அதெல்லாம் என்னால முடியாது. 10,000 சம்பாதிக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆகுது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா. இது மாரி உங்களுக்கு நீங்களே ஒரு செல்ஃப் ரெஸ்ட்ரிக்டட் பிலீஃப் வச்சுக்குவீங்க. அப்புறம் ஒரு விஷயம் முடியாதுங்கிறது உங்களுக்கு நீங்களே சொல்லிக்குவீங்க. முடியாது, முடியாது, பண்ண முடியாது, ஆகாது, சரியில்ல. இதெல்லாம் என்னது? இதுதான் உங்களுக்கு நீங்களே விதைச்சுக்கிட்ட ஒரு ரெஸ்பெக்ட். உங்களுக்கு உள்ளார நீங்க பதிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி. நீங்க உள்ளுக்குள்ள என்ன பதிக்கிறீங்களோ, அததான் நீங்க செய்வீங்க. அதுதான் உங்களுக்கு வெளிப்பாடா உங்களுக்கு வெளிய வரும். இன்னொன்னு ரிஃப்ளெக்ஷன் ஒரு விஷயம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்களோ, என்ன யோசிக்கிறீங்களோ, அதோட ரிஃப்ளெக்ஷனா தான் நீங்க வெளிப்படுவீங்க. உங்கள பார்க்கிறவங்களுக்கு அந்த ரிஃப்ளெக்ஷன்ல நீங்க தெரியுவீங்க. இவனால முடியாதுப்பா. இவன் இவ்ளோ ரன்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டான். இவன தூக்கி கீழ போடு. இவன் தான் விளையாடுவான். இவனாலலாம் முடியாது. ஏன்னா நீங்க அப்படி திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்கள நீங்களே தாழ்மையா யோசிச்சுக்கிட்டு. என்னால முடியாது. நான் போய் அடிப்பேனா? என்னால போய் பாசிபிளா? அப்போ உங்கள பார்க்கிறவங்களுக்கும் அதே இன்ஃபர்மேஷன், அதே வேவ்ஸ் டிராவல் ஆயி அவங்களுக்கு போய் ரீச் ஆகும். அப்ப அவங்களும் இவனால போய் அடிக்க முடியுமா? இவனாலலாம் முடியாது. நீங்க சொல்ற அதே வார்த்தைகள அவங்க சொல்லுவாங்க. அப்போ சேஞ்ச் எங்க வரணும்? வெளிய இருந்து சேஞ்ச் கொண்டு வர முடியாது. வெளிய இருக்க உலகத்த உங்களால மாத்த முடியுமா? முடியாது. அப்ப சேஞ்ச் எங்க வரணும்னா, நம்மளுக்கு உள்ளுக்குள்ளார சேஞ்ச் வந்தது அப்படின்னா, அது அப்படியே வெளிய ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப உங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பு வரணும். உங்க ஹஸ்பண்டோ, ஒய்ஃபோ
இல்ல உங்க லவ்வரோ, உங்க ஃப்ரெண்டோ, உங்க கூட பொறந்தவங்களோ உங்கள மதிக்கணும் அப்படின்னா, நீங்க நான் இத போய் சாதிச்சுட்டு வரேன். நான் பணம் சம்பாரிச்சுட்டு வரேன். நான் இது பேர் புகழ் அடைஞ்சுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஒரு மதிப்பா பார்ப்பாங்க. அப்பவும் அப்படியே தான் பார்ப்பாங்க. ஏன்னா, அவங்களோட பார்வை ஒண்ணும் மாறாது. நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தாலும் நீங்க அதே லெவல்ல எங்க வுட்டுட்டு போனாங்களோ, அதே லெவல்ல தான் பார்ப்பாங்க. நீங்க அப்படியே இப்ப பெருசா சம்பாதிச்சுட்டு இருந்தீங்கன்னா, உங்கள டிஃபரெண்டா பெருசா அப்படியெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஆனா, அந்த மாரி இப்ப இருக்க நிலையில உங்கள டிஃபரெண்டா அவங்க பார்க்க வைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா முடியும். உங்கள நீங்களே மதிங்க அவ்வளவுதான். என்னங்க என்ன நானே எப்படிங்க மதிச்சுக்கணும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க உங்க வீட்ல இருக்கவங்களுக்கெல்லாம் சாப்பாடு செய்வீங்க. சரியா? அந்த சாப்பாடு செய்யும்போதே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்காக செய்றீங்கன்னு தான் நீங்க செய்வீங்களே தவிர, உங்களுக்காக அந்த சாப்பாடு செய்றீங்கன்னு நீங்க செய்யவே மாட்டீங்க. ஏன் தனியா இருக்கும்போது பாதி பெண்கள் சமைக்கிறதே கிடையாது. வீட்ல ஹஸ்பண்டோ, குழந்தைங்களோ இருந்தா தான் சமைக்கவே செய்வாங்க. தனியா இருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு மேகிய போட்டு சாப்பிட்டுருவாங்க. இல்லன்னா தண்ணி குடிச்சுக்குவாங்க. இல்லன்னா ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இல்லன்னா ஸ்விக்கில ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இல்லன்னா சில சில பேர் சாப்பிடவே மாட்டாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு எவ்வளவு மதிப்பு குடுக்குறோம்? அதே மாரி அந்த பரிமாறுற விதத்திலேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிரும். ஒரு தட்டுல அழகா அந்த பதார்த்தங்கள்லாம் தனித்தனியா, ஸ்நாக்ஸ் தனியா, ஃப்ரூட்ஸ் தனியா, வெஜிடபிள்ஸ் தனியா, இல்ல ஸ்ப்ரவுட்ஸ் தனியா, ஓகே. ஒரு பாயாசம் தனியா, சாம்பாரு, அந்த மாரி ரசம் அந்த மாரிலாம் அழகா பரிமாறி அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணி அவங்கள சாப்பிட வைப்போம். தனக்கு தானே சாப்பிடும்போது எப்படி தெரியுமா? சில பெண்கள் ஆண்கள் விட்ட எச்ச தட்டுலயே உட்காந்துக்குவாங்க. அப்படி அவங்க சாப்பிட்டு வச்ச அந்த தட்டு இருக்குல்ல, அந்த தட்டுலயே அவங்க கொஞ்சம் சோறு வச்சுட்டு போனாலும் அதையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. மிச்சம் மீதி விட்டுட்டு போறாங்கல்ல, பிள்ளைங்க விட்டுட்டு போறாங்கல்ல, அதையும் சாப்பிடுவாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. மிச்சம் மீதி ஆவறதுல நம்ம எங்க போடுவோம்? குப்பை தொட்டியில போடுவோம். நம்ம வயித்துக்குள்ளார போட்டா அப்ப நம்ம யாரு? அப்ப அந்த அளவுக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு குடுக்குறோம். அதே மாரி நம்ம சாப்பிடுற சாப்பாடு அடுத்தவங்களுக்கு எவ்ளோ அழகா பிரசன்ட் பண்றோமோ, அந்த அளவுக்கு பிரசன்ட் நம்மளுக்கு பண்ணிக்கிறோமா? கிடையாது. அந்த செஞ்ச வாணல்லயே சாப்பாடு, கீப்பாடு எல்லாத்தையும் போட்டு, அந்த அடி சாப்பாடு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். வாணலோடயே உட்கார்ந்து சாப்பிடுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இல்ல அந்த தட்டிலேயே போட்டாலும், என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு, அப்படியே டக்கு டக்குன்னு சாப்பிட்டு, இல்ல அங்க நின்ன இடத்துலயே சமைக்கும்போது, நின்ன இடத்துல 2 வாய் சாப்பிட்டு, எனக்கு போதும் இதுக்கு மேல எனக்கு பசி இல்ல. அப்ப அடுத்தவங்களுக்கு எவ்ளோ இம்பார்ட்டன்ஸ் குடுத்து நீங்க ஒரு சாப்பாட பரிமாறுறீங்க, செய்றீங்க. அது எல்லாமே உங்களுக்குள்ளார இருக்க ஆழ்மனம் உங்கள கவனிச்சுக்கிட்டே இருக்குங்கிறத நீங்க மறக்காதீங்க. எல்லாமே ஆழ் மனசோட பதிவு தான். அந்த ஆழ் மனசு பார்த்துக்கிட்டு இருக்கோம். உனக்கு நீ இவ்வளவு மதிப்பு குடுக்கறதில்ல. அடுத்தவங்களுக்கு தான் இவ்வளவு மதிப்பு குடுக்குற. அப்போ உனக்கு இவ்வளவு மதிப்பு தேவைப்படுறதில்ல. உன்ன நீ மதிக்கிறதில்ல. அதே தான் வெளிய ரிஃப்ளெக்ட் ஆகும். அடுத்தவன உன்ன மதிக்க மாட்டான். ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணுங்கிறத கூட அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் குடுத்து கேட்டுக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கேட்டு இது பண்ணுவாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன உனக்கா சரி ஏதோ ஒண்ணு அப்படி அடிச்சு விட்டு போவாங்க. அப்ப அந்த இடத்துல நீங்க யோசிப்பீங்க. இவங்களுக்கு இவ்ளோ நம்ம சமைச்சு குடுக்குறோம். எவ்ளோ டைம் ஸ்பெண்ட் பண்றோம் கிச்சன்ல. சாப்பாடெல்லாம் செஞ்சு குடுக்குறோம். எவ்ளோ அழகா பரிமாறி குடுக்குறோம். ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. என்னைக்கா ஒரு நாள் தான் கூட்டிட்டு போறாங்க. அப்ப கூட நம்மளுக்கு ஏதாவது வேணும்னா கூட, நம்ம விருப்பமா எனக்கு இது வேணும்னு சொல்லி நம்ம கேட்டு வாங்கி சாப்பிடவும் முடியல. நம்மகிட்ட அந்த அளவுக்கு ஒரு நம்மளோட ஆசை என்னன்னு கேட்டு நம்மளுக்கு அந்த சாப்பாடு வாங்கி குடுக்க மாட்டேன்றாங்களே! அப்படின்னு எத்தனையோ லேடீஸ் கண்டிப்பா யோசிச்சிருப்பீங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு நீங்க குடுக்காத மரியாதைய அடுத்தவங்களும் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, உங்ககிட்ட அந்த ஒரு எனர்ஜி தான் ரிஃப்ளெக்ட் ஆயிட்டே இருக்கும். உங்க ஓரால நிரம்பிக்கிட்டே இருக்கும். வெளிய இருந்து பாக்குறவங்களுக்கு அது அப்படியே ப்ரொஜெக்ட் ஆகும். அந்த வேவ்ஸ் தான் அங்க அவங்களுக்கு ரீச் ஆகும். அதே மாரி யாராவது ஒருத்தர் சொல்றாங்க உங்க குடும்பத்துல உங்க பிள்ளைகளோ, இல்ல உங்க மனைவியோ, உங்க கணவனோ, இல்ல உங்க லவ்வரோ, இந்த இடத்துக்கு போனா நல்லா இருக்கும். நம்ம அங்க போலாம் அப்டின்னா, அடுத்த நிமிஷம் அவங்களுக்காக உடனே அங்க கூட்டிட்டு போய் செஞ்சு, அ அவங்கள சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. உங்க மனசுக்குள்ளாரே சில ஆசைகள் இருக்கும். இந்த இடத்துக்கு போணும், இங்க ஷாப்பிங் மால்க்கு போணும், இந்த ஃபுட் சாப்பிடணும் போல எனக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு உங்க மனசு உங்ககிட்ட சொல்லும். ஆனா அதுக்கு நீங்க சட்டையே பண்ணிக்க மாட்டீங்க. ஆமா, இவ்வளவு தூரம் இப்ப யாரு அங்க போயிட்டு வருது? அங்க போய் அப்படியே அங்க உட்கார்ந்து சாப்பிடணுமா? எல்லாரும் ஒவ்வொரு வேலையில இருக்காங்க. நம்மளுக்காக அவங்கள யாரையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நம்மளுக்காக நம்ம அவங்க கிட்ட போய் கேட்க வேண்டாம். நம்மளுக்காக அவங்க எல்லாரையும் வேலைய விட்டுட்டு வாங்க நம்ம எல்லாரும் இப்ப வெளிய போய் சாப்பிடலாம். நம்மளுக்காக கேட்க வேணாம். அவங்க கூப்பிட்டாங்கன்னா நம்ம போவோம்.
என்னைக்காவது உங்களுக்காக ஒரு எஃபர்ட் நீங்க வந்து எடுத்திருக்கீங்களா? சரி விடுங்க, அடுத்தவங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறீங்க. அது ஒரு நல்ல விஷயம் தான். உங்களுக்காக நீங்களாவது போங்க. எப்ப நினைக்கிறீங்களோ, ஓகே, உனக்கு என்ன வெளிய போய் சாப்பிடணும்னு ஆசைப்படுறியா? உங்க மனசு உங்களுக்குள்ள சொல்லுதா? அந்த இடத்துல போய் அந்த ஹோட்டல்ல சாப்பிடணும்னு ஆசைப்படுறியா? சரி ஓகே. வா நான் கூட்டிட்டு போறேன். அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கூட்டிட்டு போயிருக்கீங்களா? ஒரு மூவி பார்க்கணும். உங்களுக்கு நீங்களே கூட்டிட்டு போயிருக்கீங்களா? ஏதோ ஒரு விஷயத்துல ஜெயிக்கிறீங்க. ஏதோ ஒரு போட்டியில ஜெயிக்கிறீங்க. இல்ல ஏதோ ஒரு விஷயத்த வந்து வீட்லயே சாதிக்கிறீங்க. ஒரு ஒரு டிஷ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்க செய்றீங்க. அது செய்ய முடியாம ஒரு நாள்ல சூப்பரா செஞ்சு எல்லார்கிட்டயும் வா சூப்பரா செஞ்சிருக்க. உங்களுக்கு நீங்களே எப்பயாவது ஒரு பாராட்டிருக்கீங்களா? உங்கள நீங்களே தட்டு குடுத்துருக்கீங்களா? உங்கள நீங்க நேசிக்கிறதுங்க இதுதாங்க நேசிக்கிறது. உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்குறீங்க? இந்த அன்பு, காதல்லாம் வெளிய கொண்டு போய் தேட வேண்டியது. என் காதலன் வந்து என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறான். டெய்லி அவன் என்ட்ட கால் பண்ணா தான் எனக்கு தூக்கமே வரும். அவன் என்ட்ட பேசவே மாட்டேங்கிறான். நான் அவனுக்காக எவ்ளோ ஏங்கிட்டு இருக்கேன். எவ்ளோ தியாகம் பண்ணேன். அவனுக்காகவே உன்ன யார் அந்த மாரி வாழ சொன்னா? அவனுக்காகவே உன்ன யார் வாழ சொன்னா? அவன நேர்ந்தா விட்டுருக்காங்க சாமிக்கு. எதுக்கு நீ அவனுக்காக வாழ்ற? அவன்கிட்ட பேசினா தான் தூக்கம் வருமா? பொறந்ததுல இருந்து அவன் கூட பேசிட்டா தூங்கிட்டு இருக்க. இப்ப வந்த உறவு எனக்கு இவ்ளோ இம்பார்ட்டன்ஸ். அதனால தான் அவன் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா, உங்க தல மேல ஏறி உட்கார்ந்துக்கிறான். நீங்க இப்படி அண்ணாந்து பாத்துட்டு, அவனுக்கு ஒரு சேவகன் மாரி அவன் சொல்றதெல்லாம் சரி சாமி, சரி சாமின்னு கேட்டுட்டு பண்ணிட்டு இருக்கு. கீப் தம் ஈக்குவல் ஆஸ் அ ஃப்ரெண்ட். ஒரு பெரிய ஸ்டார் மாரி தூக்கி வச்சீங்கன்னா, அப்புறம் நீங்க அண்ணாந்து தான் பாக்கணும். அவன் உங்கள இப்படிதான் பாப்பான். ஏன்னா எனர்ஜி இப்படி ஆயி போயிடுது. மேல கீழ ஆயிடுது. ஆண்களா இருந்தாலும், பெண்களா இருந்தாலும் எல்லாத்துக்கும் சேம். இதே மாரி சொல்றேன். அப்போ உங்கள நீங்களே எப்ப நீங்க லவ் பண்ணியிருக்கீங்க? நீங்க ஒரு தனிமையில இருக்கீங்கன்னு ஃபீல் பண்றீங்கல்ல, எனக்காக யாருமே இல்ல. எனக்கு கவலையா இருக்கு. என் கூட அவன் பேசவே மாட்டேங்கிறான். என் கூட அவ பேசவே மாட்டேங்கிறா. என் கணவன் என்ன வந்து புறக்கணிக்கிறாங்க. நான் பேசினா செவுத்துக்கிட்ட பேசுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆவுது. அ அவன் பாட்டுக்கு ஏதோ டிவி பார்த்துட்டு இருக்கான். இல்ல அவன் பாட்டுக்கு ஏதோ வானத்த பார்த்துட்டு இருக்கான். நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அதுக்கு ரிப்ளையே பண்ண மாட்டேன்றான். அதே மாரி பெண்கள பத்தி ஆண்களும் சொல்றவங்க இருக்காங்க. அவ ரொம்ப மாறிட்டா. என்ன தவிர வேற யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காளோ! என்ன வந்து அவளுக்கு பிடிக்கலையோ! நான் அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து செட் ஆனவளா இல்லையோ! டிசர்விங்கா இல்லையோ! அந்த மாதிரி அவங்களுக்குள்ளார. சோ இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? உங்களுக்குள்ளார இந்த மாரி ஒரு எண்ணங்கள் வரும்போது, உங்கள நீங்களே ஆறுதல் படுத்துறது இல்ல. அது இன்னும் தூண்டி விட்டு, நல்லா திரிய நல்லா இன்னும் நல்லா ஷேர் பண்ணி விட்டு, நல்லா கொழுந்து விட்டு எரிய விடுறீங்க. எப்படின்னா, அதுக்கு ஒரு கவலை, ஒரு கஷ்டம், அதுக்கு இன்னும் ஒரு எனர்ஜி குடுக்க வேண்டியது. ச்சே! அவன் அப்படிதான் முன்னாடிலாம் இப்படி இருந்தான், அப்படி இருந்தான், அப்படி சொல்லுவான், அப்படி சொல்லுவான். இப்பல்லாம் இப்படிதான் இருக்கான், அப்படிதான். இத வந்து இன்னும் நெறைய பேத்துக்கிட்ட போய் பேச வேண்டியது. அப்ப அது இன்னும் வளர தானே செய்யும். ஆனா, என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு நீங்களே ஆறுதல் குடுத்துருக்கீங்க? ஒரு அன்பு குடுத்துருக்கீங்க? கவலைப்படாத. நான் இருக்கேன் உன் கூட. யார் இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? உன்ன நான் லவ் பண்றேன். உன்ன எனக்கு ரொம்ப புடிக்கும். நீ ஒண்ணும் கவலைப்படாத. என்னைக்காவது உங்கள பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்களா? நீங்க யோசிப்பீங்க. நான் என்ன லூசா? என்ன பத்தி நான் சொல்றது? கண்டிப்பா நம்மள பார்த்து அப்படி சொல்லணும். இல்லன்னா நம்ம லூஸ் ஆயிடுவோம். அடுத்தவங்கள பார்த்து டிமாண்ட் பண்ணி, அ இப்படி கேட்டுக்கிட்டு இருந்தான்னா அதுக்கு பேரு என்ன? அன்ப இப்படி கேட்டு வாங்குறதுக்கு பேர் என்னது? அது அன்பு கிடையாது. பிச்சை. அன்புங்கிறது தானா வரணும். இப்படி கேட்டு எனக்கு குடுப்பியா? எனக்கு மதிப்பு குடுப்பியா? மரியாதை குடுப்பியா? அன்பு குடுப்பியான்னா வாட் இஸ் திஸ்? இப்படி கேட்கிறவங்க யார் கேட்பா? கொஞ்சம் சொல்லுங்க. இப்படிதான் எல்லாரோட நிலையும் போய்க்கிட்டு இருக்கு. என்னைக்கு நீங்க உங்கள பார்த்தே, நான் இருக்கேன் கவலைப்படாத. உங்களுக்கு அந்த மாரி ஒரு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. என்கிட்ட யாரும் இல்ல. என்ட்ட பேச நான் இருக்கேன் உங்க கூட பேச. உங்கள நீங்களே டச் பண்ணுங்க. ஐ அம் தேர் ஃபார் யூ ஆல்வேஸ். ஐ லவ் யூ சோ மச். அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கன்சோல் பண்ணி பாருங்க. அடுத்தவங்க குடுக்குற ஒரு கம்ஃபர்ட் கன்சோல விட, இந்த வார்த்தை ரொம்பவே ஹாப்பியா இருக்கும். முழுமையா இருக்கும். நிம்மதியா இருக்கும். செஞ்சு பாருங்க. 1 நாள், 2 நாள் இல்ல. டெய்லி ஒரு வாரத்துக்கு செஞ்சு பாருங்க. சும்மா ஒரு விளையாட்டா செஞ்சு பாருங்க. 1 வீக்ல உங்களுக்குள்ளார எவ்ளோ சேஞ்ச் இருக்குன்னு பாருங்க. நீங்க அதுக்கப்புறம் இந்த அன்ப தேடி அடுத்தவங்க கிட்ட அலைய மாட்டீங்க. நீங்களே ஒரு லவ்வா இருப்பீங்க. என்னைக்குமே நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் வெளிய தேடிட்டு இருந்தோம். அது பணமா இருக்கட்டும், பேரா இருக்கட்டும், புகழா இருக்கட்டும், இந்த மாரி எமோஷன்ஸ் எந்த விதமான எமோஷன்ஸா இருந்தாலும். வெளிய தேடும்போது அது இன்னும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனா, உள்ளுக்குள்ளார நம்ம அத கிரியேட் பண்ணிட்டோம்னா, வெளிய இருக்கிற விஷயங்கள்லாம் நம்மள தேடி ஓடி வரும். ஆனா, சிம்பிளா சொல்ட்டேன். செய்யும்போது நீங்க உணர்வுகள வந்து ரொம்ப பாசிட்டிவா மைண்ட வச்சு, ஃபோக்கஸ்டா இத பண்ணணும். நெகட்டிவா இருந்தீங்க அப்டின்னா, இது சிதறி போகும்.
அந்த நெகட்டிவா நம்ம மாறாம அந்த பாசிட்டிவான ஒரு எனர்ஜிலேயே நம்ம வந்து இருந்து எந்த ஒரு வெளிப்புறமான ஒரு விஷயங்களும் நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ணாம, நெகட்டிவ் பீப்புள் டிஸ்டர்ப் பண்ணாம, அழுக வைக்காம, கவலைப்பட வைக்காம, நெகட்டிவா திங்க் பண்ண வைக்காம, யோசிக்க வைக்காம, சொல்ல வைக்காம, இந்த மாதிரி நம்மள நாமளே சேஃப் கார்ட் பண்ணி ஒரு ஒ பாதுகாப்பு வளையத்துக்குள்ளார இருந்து நம்ம இத கரெக்ட்டா மேனிஃபெஸ்ட் பண்ணி நம்ம பண்ணணுங்கிறது தான் இதோட ஒரு சேலஞ்சு. அப்படி நீங்க பண்ணணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா மெடிடேஷன் பண்ணணும். அப்பதான் நீங்க உங்க கண்ட்ரோல்லயே இருப்பீங்க. சப்கான்ஷியஸ் ரீவயரிங், ரீப்ரோகிராம் பண்ணி ஆகணும். அப்படி பண்ணும்போது, நம்மளால உறவுகள ஈஸியா அட்ராக்ட் பண்ண முடியும். இது மெடிடேஷன் மூலியமா பண்ணலாம். வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. கால் பண்ணாதீங்க. சோ ஒவ்வொரு மந்த்தும் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்றோம். எப்படி உங்களோட வாழ்க்கை மாறுதுன்னு மட்டும் பாருங்க. வாழ்க்கை மாறலன்னா நீங்க கேளுங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை ரொம்ப பாசிட்டிவா மாறும். நீங்க ரொம்ப ஹாப்பியாவும், நிம்மதியா இருப்பீங்க. எல்லா நெகட்டிவிட்டியும் ரிமூவ் ஆயி, ரொம்ப சந்தோஷமாவும், எல்லா செல்வ செழிப்போடும், உங்கள சுத்தி இருக்கவங்க எல்லாமே பாசிட்டிவா மாறி, உங்களுக்கு எல்லா பாசிட்டிவான விஷயங்கள் எல்லாமே நீங்க அட்ராக்ட் பண்ணி, அருமையான சக்சஸ்ஃபுல்லான லைஃப கண்டிப்பா வாழ்வீங்க. தேங்க் யூ சோ மச். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை பை.